அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாந்தி நின்ற பாவம் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்புல பார்க்க போறோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் மாந்தி எந்தெந்த பாவத்துல நின்னா எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது, எந்த மாதிரி தோஷங்களை கொடுக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி நிற்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னன்றது முதல் பாவம் ஜாதகர். ஓகேங்களா? சோ லக்னத்துக்கு முதல் பாவம் மாந்தி நின்றுச்சு அப்படின்னா இந்த மாந்தி எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாவம் முகம் அப்போ அந்த உடல் முழுக்க வெண்மையா இருக்கும். பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கருத்து இருக்கும். மாந்தி லக்னத்திலே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு வசீகரமா இருக்காது. முகம் டல்லாவே இருக்கும், கருவடைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? இருள் சூழ்ந்தே எப்பவுமே காணப்படும் லக்னத்துல இருக்கும்போது. அதே மாதிரி மாந்தி 2ஆம் பாவத்தில் இருந்துனா 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்றாங்க. பட் 2ஆம் பாவத்துல மாந்தி இருந்ததுன்னா பெரிய லெவல பண கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி வாக்குறுதியா அவங்க நிறைவேற்ற முடியறது இல்ல. ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாத்துறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாக்குறுதியை காப்பாத்துற மாதிரி இருக்கு. சடனா கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. அதே மாதிரி பொய் பேசுற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. கட்டாயத்தின் பேர்ல வர வழி இல்லாம பொய் பேசுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதே மாதிரி ஒரு சில விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது. மாந்தி 3ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி தோஷங்களை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபரிவிதமான தைரியத்தை கொடுக்குது. 3ஆம் பாவத்துல இருக்கும்போது தைரிய ஸ்தானம் 3ஆம் ஸ்தானம். ஆனா மாந்தி நின்றதுன்னா தைரிய இழப்பை ஏற்படுறது கிடையாது, அபரிவிதமான தைரியத்தை கொடுக்குது. யாரு வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க தைரியமா இறங்கி எந்த வேலையினாலும் செய்யறாங்க. அதே மாதிரி கூட இருக்காங்க இல்லையா நண்பர்கள் எப்பவுமே சண்டையாவே, அதாவது பக்கத்து இன்னாண்ட பக்கம் வீடு அந்தாண்ட பக்கம் வீடு அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாந்தி 3ஆம் பாவத்துல இருக்கும்போது ஏற்படுது. காம்பவுண்ட் ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கும்போது சம்பந்தப்படும் போதுதான் இந்த பிரச்சனைகள் உண்டாகுது. அதே மாதிரி எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல தடைய கொடுக்குது. 3ஆம் பாவத்துல மாந்தி நிற்கும் போது எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே தடைய கொடுக்குது. நண்பர்களே துரோகிகளா மாறுறாங்க. இந்த மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது. மாந்தி 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது தாய் வழி கர்மா, ஓகேங்களா, அதிகமா அவங்க தாய் வழி கர்மாவை தான் அதிகமா அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது. அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, அம்மாவுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் செய்யறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாந்தி 4ஆம் இடத்துல இருக்கும்போது உருவாகுது. குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்னம் பார்க்கும்போது 4ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை குலதெய்வமா எடுக்கிறோம். சோ அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் 4ஆம் பாவத்துல மாந்தி நிற்கும் போது குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சோ அது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையும் மாந்தி நாள்ல இருக்கும்போதுதான் உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். 5ஆம் பாவத்துல மாந்தி நிற்கும் போது சிந்தனைகள் சரியா இருக்கிறது கிடையாது. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் அதிகமா இருக்கு. 5ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது தன்னை பத்தி மட்டும்தான் அதிகமா அவங்க யோசிக்கிறாங்க மத்தவங்களை காட்டிலும். ஓகேங்களா? குழந்தை ஆண் குழந்தை அப்படின்றது கொஞ்சம் தாமதம் ஆகுது. முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கிறதுல 5ஆம் பாவத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது தாமதம் ஆகுது. பெரும்பாலும் 5ஆம் பாவம்ன்றது காதல். சோ நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியரை கொடுக்கறது இந்த மாந்தி 5ஆம் பாவத்துல இருக்கும்போது லவ் ஃபெயிலியரை கொடுக்குது. 6ஆம் பாவத்துல மாந்தி இருக்கும்போது உடல்ல அதிகமான வியாதியை கொடுக்குது. அப்புறம் இந்த பிரசன்னத்துல பார்க்கும்போது நம்ம ஒரு வெற்றிலை பிரசனமோ சோழி பிரசனமோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த டயத்துல 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது உங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருக்கு அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாந்தியை வச்சுதான் சொல்லக்கூடியதா இருக்கு. இது 6ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படுறது உறுதியா உங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது இதுவுமே நண்பர்கள்ல விரோதியா ஆக்கிடுது. 7ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி 8ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது அவங்க ஆயுள் பயம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு.
எப்பவுமே வந்துட்டு அவங்க ஒரு ஜாதகர் வந்துட்டு நம்மள தேடி வராங்க அப்படின்னும் போது, மேடம் ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதனால இவங்க இந்த கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 8ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படுது. சோ மாந்தி யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்துல சம்பந்தப்படுதோ அவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயில் பயம் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து கனவுகள் வருது, அமானுஷ்யமா வந்துட்டு யோசிக்கிறாங்க, அமானுஷ்யமான கனவுகள் எல்லாம் வருது, நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி எண்ணம் இருக்கு, என்கிட்ட வந்து என் காதுல இன்னொருத்தவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா 8ஆம் இடத்துல யாருக்கு மாந்தி சம்பந்தப்படுதோ, இது வந்து அதிகமா பிரசன்னத்தில் தான் அதிகம் பயன்படும். 8ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது அமானுஷ்யங்களை பாக்குறதாவும் பேசுறதாவும் உணர்றதாவும் அவங்க வந்துட்டு சொல்றாங்க 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க. 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது தந்தைக்கு வந்துட்டு அதிகமா விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்படுது, தந்தை வந்துட்டு இதனால பாதிக்கப்படுறாங்க. கடன் அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. கால்வலி 9ஆம் பாவத்துல மாந்தி இருக்கும்போது அதிகமா கால்வலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூர்வீகத்துல அவங்களுக்கு இருக்கிறதுல தடையை கொடுக்குது. யாருக்கு 9ஆம் பாவத்துல மாந்தி இருக்கோ அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல இருக்கிறது இல்ல, பிறந்த இடத்த விட்டு வேற இடத்துல வந்துதான் பொழப்பு தேடி வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த இடத்துல வீடு கட்டவே முடியல என்னால, நான் இங்க வீடு வாசல் இருக்கு, நான் வேற இடத்துல வந்தேன், இங்க நான் பொழைச்சிட்டேன், பட் என்னால சொந்த ஊர்ல வந்துட்டு ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு 9ஆம் பாவம் மாந்தி சம்பந்தப்பட்டு இருக்கும்போதுதான் இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்குது. 4ஆம் இடத்துலயும் சம்பந்தப்படும் போதும் வீடு கட்டுறதுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குது, கட்ட முடியறது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி 10ஆம் பாவம்ன்றது உங்களுக்கு தொழில். சோ வந்து தொழில் முடக்கத்தை கொடுக்குது. 10ஆம் பாவத்துல மாந்தி சம்பந்தம் போது தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நிறைய சிரமப்பட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணாலுமே பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது கிடையாது 10ஆம் பாவத்துல மாந்தி இருக்கும்போது. சோ வந்து தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து தொழிலே ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி 11ஆம் பாவத்துல வந்துட்டு மாந்தி இருக்கும்போது உங்களுக்கு நன்மையை மட்டும் தான் கொடுக்குது. பெரிய அளவுக்கு வெற்றி, திடீர் அதிர்ஷ்டங்கள், அப்புறம் வந்து மாமனார் வழியில சொத்து, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து ஒரு லாப நோக்கத்தோடயே இவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. மூத்த சகோதரனால லாபம், அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் 11ல மாந்தி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. 12ஆம் பாவத்துல மாந்தி இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு தூக்கத்துல பிரச்சனை, எப்பவுமே உங்களால தூங்கவே முடியாது, தூங்கினாலே அமானுஷ்யமா கனவு வருது, பேய் கனவு ஜாஸ்தி வருது, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே 12ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தம் போடும்போது இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்துட்டு அதே மாதிரி கீழே கணுக்காலுக்கு கீழே எனக்கு ரொம்ப வலி இருக்கு, பாதம் வலி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே வந்து ஒரு நார்மலா ஒரு சுகரால இவங்களுக்கு வந்து கால்ல வந்துட்டு குத்துற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கும், சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அந்த மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்குமோ, அதனால நமக்கு இந்த பாதிப்பு இருப்போம், அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு தோணுது. நமக்கு வந்து யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி வலியில இருக்கோம் அப்படின்ற மாதிரி. மாந்தி 12ல சம்பந்தப்படும் போது இந்த மாதிரி கால் வலி, அதாவது 12ஆம் இடம்ன்றது கணுக்காலுக்கு கீழே. சோ அந்த மாதிரி இதனாலதான் வந்து அவங்களுக்கு பாதிப்பே தவிர அவங்க வேற ஏதோ செய்வனை வச்சோ இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் கிடையாது. சோ வந்துட்டு மாந்தி 12 பாவங்கள்ல நின்னா என்னென்ன கஷ்டங்கள் எப்படி வந்துட்டு கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்தோம். மாந்தி இந்த மாதிரி இந்த பாவங்கள்ல இருக்கும்போது என்ன வந்து பரிகாரமா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க காலையில 6 to 7 வந்து மாந்திக்கு வந்துட்டு பரிகாரங்கள் பண்றாங்க. அந்த பரிகாரத்துல ஹோமத்துல கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்தை வந்துட்டு பரிகாரத்தை பூர்த்தி பண்ணுங்க. செகண்ட், மாந்தின்றது பிரேத ஆத்மா. சோ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாடி எடுக்கிறதுக்கே காசு இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்க உதவி பண்ணலாம். அந்த பாடி எடுக்கிறதுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அது காசு கொடுத்து பண்ணலாம். இல்ல உங்களால வேற அரேஞ்ச் பண்ண முடியும்னா அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து அநாத புணங்கள் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா, அனாதையா யாருமே இல்லாம அவங்க இருக்காங்க அப்படின்னா அதை அடக்கம் பண்றதுக்கான காசு நீங்க கொடுக்கலாம், நீங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களால முடிந்த அளவுக்கு பிரேதாத்மாக்களுக்கு வந்து நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாந்தி தோஷம் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் கர்ம காரியங்களுக்கு உதவி பண்ணுங்க. கர்ம காரியங்களுக்கு உதவி பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நிறைய பேர் முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறதே கிடையாது, இதனால கூட இந்த பாதிப்புகள் அதிகமா பாதிக்கப்படுது. யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாந்திக்கு உங்களால மத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை திதிகள் வரும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. உங்களுக்கு ஆடி அமாவாசையில கொடுக்கலாம்,
தை அமாவாசையில கொடுக்கலாம். அது மாதிரி முக்கியமான அமாவாசைகள், புரட்டாசி, இந்த மாதிரி அமாவாசைகள்ல போயிட்டு திதி கொடுக்கறது. அப்புறம் முன்னோர்களுக்கு வந்து உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. திதி கொடுக்கறது இல்லாம வேற எது உங்களால பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மாந்தி தோஷத்துல இருந்து முழுமையா வந்து உங்களால கிளியர் ஆக முடியும். நன்றி, வணக்கம்.